இன்றைக்கி யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது மரவள்ளி குச்சியில் இந்த மாதிரி பூ வந்தால் கிழங்கு ஊறியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருந்தது. சரி நம்ம செடியிலையும் வந்திருக்கான்னு சொல்லி போய் பார்த்தேன். நம்ம செடியிலையும் பூ வந்திருந்தது. அத்தை வந்து லைட்டாக கொஞ்சம் பறித்து பார்த்தாங்க. கிழங்கு வந்து ஊறி இருந்தது. நல்லா நீளமாக ஒரு கிழங்கு இருந்தது. செடியை வந்து ஆட்டி பார்த்தா எந்த சைட்லலாம் வந்து மண் தூக்குதோ அந்த சைட்லலாம் அப்படியே பறித்து பார்த்தோம். கிழங்கு வந்து 4 பக்கமாகவும் இருந்தது. இந்த குச்சி வந்து ஊனி ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு. ஒரு 3 கேஜி அளவுக்கு கிழங்கு இருந்தது. கிழங்கு தோண்டின கையோட குச்சியும் வந்து அப்போவே கட் பண்ணி நட்டு வச்சுருவோம். நல்லா மண் பொது பொதுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா ஊறி வரும். இறுகின மண் இருக்கிற இடத்துல வச்சா கிழங்கே வந்து ஓடாது. சும்மா செடி மட்டும்தான் வந்து வளர்ந்துட்டுருக்கும். கிழங்கு ஊறணுன்னா நல்லா மண் பொது பொதுன்னு இருக்கணும். நான் வந்து குச்சி ஊனிட்டு மண் வந்து போட்டு ரொம்ப அமுக்காமல் லைட்டாக அப்படியே போட்டு மூடி மட்டும் விட்டுட்டேன். மிச்சம் இருக்க குச்சியும் எல்லா தென்னை மரத்துக்குள்ளேயும் வந்து அந்த பாத்தி மேலே ஊனி விட்டுட்டோம். அப்புறம் ஊனும்போது பாவக்காய் வந்து 2 இருந்தது. அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் வந்து காய்ச்சி அதை வந்து செய்யறதுக்குற ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.